மார்னிங். மார்னிங் சக்தி. அப்புறம் நேற்று எப்படி உனக்கு எல்லாம் நல்லபடியா போச்சா? போச்சு. என்ன அது நெத்தியில காயம்? எப்படி அடிபடுது? அது ஒன்றும் இல்லை மாமா. நைட்டு தூக்கம் வராம மொட்டை மாடல நடந்துகிட்டு இருந்தேன். லைட்டும் போடல. அந்த ரோஜா செடி பக்கமா நடந்தனா அதோட முள்ளு லைட்டா கிழிச்சிருச்சு. சின்ன காயம் தான், சீக்கிரம் ஆறிடும். பார்த்து போக கூடாதாப்பா? பரவாயில்லைங்க அத்தை. என்ன சக்தி இதெல்லாம்? நான் வேணா அந்த ரோஜா செடி இன்னும் மேல தூக்கி வச்சிடுவா? ஐயோ அக்கா, அதெல்லாம் வேணாக்கா. தப்பு என்னது, செடி அதுக்கு என்ன பண்ணும்? அத்தை, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? இருப்பா, பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு, போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. அபி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? தேங்க்ஸ் அபி. எங்க நீ உண்மையை சொல்லிடுவோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பொய் சொல்றது தப்பு இல்லையா சக்தி? நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா தேவையில்லாம பதட்டப்படுவாங்கல்ல. சரி, உன்னோட ஃபீவர் எப்படி இருக்கு? ஆர் யூ ஓகே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் அபி. வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தவே பத்தாது. நீ என் கூட வெளியில வரணும். வர முடியுமா? தேங்க்ஸ். வெற்றி. டேய் அண்ணா. அண்ணா வாங்க. என்னண்ணே கையில ஃபைலோட வந்திருக்கீங்க? மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன்டா. இது அவரோட கோட்டா தானா, ஈஸியா உனக்கு கிடைச்சிருமா. இந்தா வெற்றி, நீ என்ன பண்ற, இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது? எதுக்கு இதுல கையெழுத்து போடணும்? உன் மொத்த சொத்து எனக்கு தான் பத்திரம் பதிய போறேன். கையெழுத்து போடுறியா? டேய் என்னடா சும்மா விளையாடாதானே, என்ன விஷயம் சொல்ல. டேய், உனக்கு தனியா பெட்ரோல் பங்க் வச்சு தர போறேன்டா. மினிஸ்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன், ஈஸியா அப்ரூவல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. நீ கையெழுத்த மட்டும் போடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அண்ணே நிஜமாவானே? அப்போ இந்த மெக்கானிக் செட்ல வேலை எதுவும் இல்லையானே? இந்த வேலை மட்டும் இல்ல, இனிமே அடிதடி, மாமூல் வசூல் பண்றது, தண்டல் வசூல் பண்றது எதுவுமே வேண்டாம். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவன் பெட்ரோல் பங்க பார்த்துட்டு உருப்படியா பழைச்சா போதும். இப்ப நான் உன்கிட்ட இதெல்லாம் பண்ணுன்னு கேட்டேனா? நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, கையெழுத்த போடுன்னு தானே சொல்றேன். ஏப்பா வெற்றி, சரின்னு சொல்லுப்பா, பட்டுன்னு கையெழுத்து போடு. ஏப்பா நாளில இருந்து நீயே தொழிலதிபர் ஆயிடலாம். நிம்மதியான பொழப்பு. சும்மா காரு பைக் இருக்க வரைக்கும் நம்ம பொழப்பு நல்லா ஓடும். அது இல்லாம டெய்லி இந்த பெட்ரோல் விலை ஏற வேகத்தை பார்த்தா இனிமே பெட்ரோல் பங்க் தான் சிறப்பான தொழில். நீ கொஞ்சம் வாய முறியா? டேய், அங்க என்ன கோவப்படுற? டேய், இன்னைக்குள்ள இதை அனுப்பிச்சாகணும்டா. நீ கையெழுத்து போடலன்னு வையே, ஜென்மத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன். உன் அண்ணி இதைத்தான் சொல்லி விட்டு இருக்கா. இந்தா கையெழுத்து போட. என்னடா முறைக்கிற? ஓ, முறைச்சா நாங்க பயந்துருவோம் இல்ல? டேய் சூப்பர்ப்பா. கையெழுத்து போடுறா. ஓகேடா வெற்றி. சரி, நான் போய் இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். கிளம்பட்டுமா? டேய் வரேன்டா. என்ன வெற்றி, அப்புறம் பெட்ரோல் பங்க்கு நான் தானே மேனேஜரு? சித்தப்பா, அப்ப நானு. நீ டீசல் போடுறா, நீ பெட்ரோல் போடு. சித்தப்பு, அப்ப நான் வர வண்டிக்கு நீ காத்தடி. சூப்பர் சித்தப்பு. என்ன ஆளாளுக்கு ஏதோ ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சித்தப்பு? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு என்ன வேணும் இப்போ? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. ஏய் வா. விடுன்றல்ல. ஏய் வாங்குறல. விடுன்றல்ல. ஏய் வெரி, என்ன வேணும் உனக்கு இப்போ? புதுசா வந்திருக்கானே சக்தி, உன் கூட படிச்சவன். அவன் உன் ஃப்ரெண்டு தானே? ஏய், கூட படிச்சவன் ஃப்ரெண்டா இல்லாம எதிரியாவா இருப்பான்? அப்ப அவன் உனக்கு ஃப்ரெண்டு. அவன் தானே அபியை கட்டிக்க போறான். இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இதோ பாரு, நான் உன்னைய கட்டிக்க போறவ. இனிமே உன் வாழ்க்கையில அபி வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பாரு, ஏகப்பட்ட வேலை கிடைக்கு, ஒழுங்கா அப்படியே போயிடு. ஏய், எங்க போற? இங்க பாரு, இனிமே நீ புதுசா ஒரு வாழ்க்கை வாழ போற. இனிமே உன் வாழ்க்கையில ஒரு பொண்ணுனா அது நான் மட்டும்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அபி மட்டும் இல்ல, அவ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நீ மறந்துடணும்.
சக்தி இருக்கால அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கவே கூடாது. இந்த பாரு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் அபி கூட வாழட்டும், இந்த பக்கம் நானும் நீயும் ஜாலியா வாழலாம். என்ன சொல்ற? ஒழுங்கா ஓடி போய் அடிச்சிருவேன். ஏய் போடா கண்ணா போ, எப்படி பார்த்தாலும் இங்க தானே வரப்போறேன். சாப்பிடுறதுக்காக இவ்வளவு தூரம் சென்னைக்கு பக்கத்துல வரணுமா? அபி எல்லாம் ஒரு சேஞ்சுக்காக தான். நீயும் காஞ்சிபுரத்துலயே இருக்க, உனக்கும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். நானும் சென்னை வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனாலதான். டேய் சொல்றா. மச்சான் வந்துட்டேன்டா. எங்க இருக்க? அப்படியேடா. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளதா இருக்கேன், நான் வெளில வரேன். அபி ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன். எங்கடா இருக்க? வெளியில தான்டா நிக்கிறேன். எங்க இருக்க? இங்க இந்த பக்கம் பார்க்கிங்ல. எங்க? டேய் இந்த வரேன். டேய் டேய் எதுக்காகடா இவ்வளவு தூரம் வர சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அது நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்டா. உனக்கு அபியை ஞாபகம் இருக்கா? ஓ மாமா பொண்ணு தானே? அவளே தான்டா. நான் அவளோட தான் இங்க வந்திருக்கேன். ஆனா அவ சரியா பேச மாட்டேங்கிறடா. நீயும் காஞ்சிபுரத்துல தானே இருக்க, உங்க 2 பேருக்கும் இன்ட்ரோ பண்ணி வச்சேன்னு வச்சுக்கேன், நீ ஃப்ரெண்டா இல்லல்ல, அதுக்கு தான்டா உன்னை வர சொன்னேன். மச்சான் நிறைய வேலை இருக்குடா, நம்ம அப்புறமா பார்ப்போம். ஈவினிங் கூட வரேன், சரியா? டேய் எங்க போற? இருடா. டேய் விளையாடாதடா, உன்னை நம்பி தானே நான் இங்க வந்திருக்கேன். எனக்காக அவகிட்ட என்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் தேவைப்படுதுடா, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். டேய் வாடா. இல்ல மச்சான் எனக்கு வேலை இருக்கு, சொன்னா கேளுடா. வாடா வாடான்னு சொல்றல, வா வா மச்சான். டேய் சொன்னா கேளுடா. வாடா வா, வந்து உட்காரு வா. அபி இவன் தான் வெற்றி, ஞாபகம் இருக்கா? டேய் உட்கார்றா, உட்கார். அபி வெற்றியை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. செம்ம டேலண்ட். கிளாஸ்ல எப்பவுமே செகண்ட் ரேங்க்கு தான் அடிதடியே நடக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்பவுமே ஐயா தான் எடுப்பாரு. அந்த அளவுக்கு படிப்புல கில்லாடி. சொல்லியிருக்க சக்தி. சார் போர்டு எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, அதையும் சொல்லியிருக்கேன். ஐயோ எவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா பாரு. அப்புறம் வெற்றி, அபியை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னா? ஏய் இப்ப எதுக்குடா அதெல்லாம்? டேய் நீ தெரிஞ்சுக்கணும்டா, ஏன்னா நீங்க 2 பேரும் அடிக்கடி பேச வேண்டியது இருக்கும். அபி நல்ல பிரில்லியன்ட்ரா, நல்ல ரேங்க்ல பாஸ் பண்ணா, MBBS மெரிட்ல கிடைச்சும் அது வேணான்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் போயிட்டானா பாத்துக்கியே. இப்போ ஒரு அமெரிக்கன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அபி யூ நோ ஒன் திங், வெற்றி படிச்ச படிப்புக்கெல்லாம் அவன் இப்ப என்னை விட பெரிய ஆளா இருந்திருக்கணும். ஆனா இப்ப இவன் மெக்கானிக் ஷெட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். கேன் யூ பிலீவ் திஸ்? வெற்றி இப்போவும் லேட் இல்லை வெற்றி. நான் இப்போ ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன். அதில் 2-3 ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கையான பார்ட்னர் தேவைப்படுதுடா. நீ மட்டும் சரின்னு சொல்லு, நான் ஒர்க் வீசா உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீ பேசாம UK வந்துடா. 2 வருஷம்தான், உன்னோட லைஃப்ல நீ செட்டில் ஆயிடலாம், சம்பாதிச்சிடலாம். இல்ல மச்சான், ஐ ஆம் ஹாப்பி வித் வாட் ஐ ஆம் டூயிங். என்னை நம்பி இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டு என்னால் வர முடியாது. புரிஞ்சுக்க மச்சான். ஏண்டா காஞ்சிபுரக்காரங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் உம்முன்னு எதை சொன்னாலும் கேட்காம. நீ அப்படிதான் இருக்க, அதோ அபியும் அப்படிதான் இருக்கா. நீங்க 2 பேரும் சிரிப்புனா என்னன்னே தெரியாம வளர்ந்துருக்கீங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க 2 பேரும் சம ஒற்றுமடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? எஸ். ஒன்றும் இல்லை, பாருக்குள்ள சிங்கிள்ஸ் யாரையும் விட மாட்டாங்க. நான் உடனே உள்ள போகணும், என்னை உள்ள விட்டுட்டு வந்துடுறீங்களா ப்ளீஸ்? ஏங்க குடிக்கிறதுக்கெல்லாம் இப்படி யோசிக்காம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க.
நீங்க தமிழ்நாடு தானே? அது இல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணோட உள்ள இருக்கிறதா இப்பதான் தகவல் வந்தது. உள்ள போய் அவனை 4 சாத்து சாத்தணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? டேட்டிங்லேயே சீட்டிங்கா? உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். நான் வரேன். டே மச்சான், நீ ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். அபி வெற்றியோட பேசிக்கிட்டு இருந்து வந்துடுறேன். மச்சான் நானும் அப்படியே கிளம்புறேன். உட்காரா, வந்துடுறேன். வாங்க. வாங்க. என்ன டிசைட் பண்ணியிருக்க? எதை பத்தி? அதான் உன்னை யூகேக்கு வந்து பிசினஸ் பார்ட்னர் ஆக சொல்லி ஆஃபர் பண்றானே, அதை பத்தி. அதுக்கு தான் நான் முன்னே பதில் சொல்லிட்டேனே. என்னால் காஞ்சிபுரத்தை விட்டு வர முடியாது. என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டு போக முடியாதுன்னு. அப்போ இங்கே இருந்து அடிதடி வெட்டு குத்துன்னு வாழ்ந்து சாக போறியா? சாகாமலே யாராவது கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா? அதுக்காக தானா போய் வெட்டிக்கிட்டு சாவறதுக்கு பேர் தற்கொலை. எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அப்படிதான் இருப்பேன். யாராலையும் என்னை மாற்ற முடியாது. அவன் வந்தான்னா சொல்லிடு. வரேன். அபி, உள்ள ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அபி. அந்த பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்டை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கா. அபி, வெற்றி எங்க போனா? ஏதாவது சொல்லிட்டு போனானா? கிளம்பி போயிட்டாரு. உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. அடப்பாவி, சேர்ந்து சாப்பிடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ளே சொல்லாம குழம்பு கிளம்பி போயிட்டான் பாரு. சரி, நம்மளும் கிளம்பலாமா? அண்ணா, எனக்கு படிப்பும் வரல, உன்ன மாதிரி கையெழுத்தும் வரல. பாரு, அப்படியே அச்சடிச்ச இன்விடேஷன் மாதிரி எழுதி வச்சிருக்கியே, ஆச்சரியமா இருக்குண்ணே. எல்லாம் அப்பா கொடுத்த ட்ரைனிங் தான்டா. அப்பா, என் கல்யாண இன்விடேஷன்ல திருவளர் செல்வன் அப்படின்னு போட்டிருந்தது, வெற்றியோடதுல மட்டும் திருநிறை செல்வன் போட்டிருக்காங்களேப்பா, ஏப்பா அப்படி? எல்லாம் அந்த காலத்து மெத்தட்ரா. வீட்டில் 2-3 பசங்க இருந்தா பையன் கல்யாணம்னா திருவளச்செல்வன்னு போடுவோம். அதே வீட்டில் கடைசி பையன் கல்யாணம்னா திருநிறை செல்வன்னு போடுவோம். அதெல்லாம் இந்த காலத்தில் எங்க இருக்கு? எல்லாம் திருநிறை செல்வன் தான். எல்லாரும் ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று தானே பெத்து வச்சிருக்காங்க. டேய் அன்பு, அப்படியே அது போட்டோ எடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறா. பரவாயில்லமா, இன்விடேஷன் அடிக்கிற செலவை மிச்சம் முடிச்சிட்ட. கல்யாணம் எழுதுனது அப்படியே பிரிண்ட் அடிச்ச இன்விடேஷன் மாதிரி சூப்பரா இருக்கு. அண்ணா, அந்த பேப்பரை கொஞ்சம் அப்படியே சென்டர்ல வை. நந்தினி, லிஸ்ட கொடு. வெற்றி, உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேச்சு போய்கிட்டு இருக்கு. மா, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைமா. டேய், கொஞ்சம் இருடா, இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. வெற்றி, நான் ஈஸ்வரி சித்தி கிட்ட பேசினேன். ஹனிமூனுக்கு உங்களை ஏதோ ஏற்காடு அனுப்புறாங்களாம். ஏற்காடை விட ஊட்டி கொடைக்கானல் சூப்பரா இருக்கும், அங்க போக வேண்டியதானே? டேய் வெற்றி, நில்லுடா. உன் கல்யாணத்துக்கு அதோட பேர் என்ன? சிம்ரன், அது என்னமோ ஒரு Dress சொன்னியா, அது பேர் என்ன? குர்த்திங்க. குர்த்தி. எனக்கு அதை எடுத்துறியாடா? இங்க பாருடா, நான் பயங்கர கடுப்புல பயங்கர பசியோட வந்திருக்கேன். தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாம போயிரு. எதுக்கு வெற்றி கோவப்படுற? அத்தை உங்க வேலையை பார்க்கட்டும், நான் உனக்கு சாப்பாடு வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ
சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள 1008 பஞ்சாயத்து வரும். நான் போய் படுக்கிறேன். வெற்றி, வெறும் வயித்துல படுக்க கூடாது வெற்றி. கல்யாண மாப்பிள்ள பட்னியா படுத்தா தப்பு. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்போ நான் டயர்டா இருக்கேன். நீ யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க போதுமா? டேய், உனக்கு சாப்பாட்டு மேல அப்படி என்ன கோவம்? உங்க எல்லார் மேலயும் கோவத்தை காட்ட முடியல, அதான் சாப்பாடு மேல காட்டுறேன். போதுமா? தயவு செஞ்சு ஆள விடுங்க. இவெல்லாம் மாறவே போறதில்ல. இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற பாரு, ஒன்ன சொல்லணும். இன்னும் என்னென்னலாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கோ தெரியல. நான் போய் படுக்கிறேன். அதை விடனே அண்ணே, நம்ம வேலையை பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரா சொல்லிக்கிட்டே இரு, அவங்க போனுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிடறேன். சரிடா. மூத்தார் இறந்தப்ப அவனை பார்த்தது. பையன் ஒல்லியா கண்டபடி முடிய வளர்த்துட்டு நின்னுட்டு இருந்தான். இப்ப எப்படி இருப்பான்னு தெரியலையே. அதெல்லாம் நான் மாசம் மாசம் வீடியோ கால் பேசிட்டு தான் இருக்கேன். பையன் நல்லா இப்போ பார்க்க வாட்ட சட்டமா தான் இருக்கான். ஏதோ நம்ம எல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும். சொந்த பந்தங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. நம்ம சுத்தப்பட்டிலே நல்ல பொண்ணா கிடைக்கும். தாராளமா பண்ணி வச்சிடலாம். பா, என்னப்பா அண்ணன் இன்னுமா வரல? காலையிலேயே ஃப்ளைட்னு சொன்னீங்க. அவனுக்கு ஃப்ளைட் லேட் ஆகி அவனும் வந்துட்டாமா. சென்னையில இருந்து காஞ்சிபுரம் வர வேண்டாமா, அதான் லேட் ஆகுது. எங்க மும்பையிலேயே வளர்ந்த பையன், நாம பண்ற சமையல் எல்லாம் அவனுக்கு செட் ஆகுமா? ஏமா, அண்ணி மட்டும் என்ன மும்பையிலேயே பிறந்து வளர்ந்தவங்களா? அவங்களும் தமிழ் தானே. அவங்க சமையலை சமைச்சு போட்டுத்தானே அவனை வளர்த்தாங்க. அதனால அவன் எல்லாம் சாப்பிடுவான், நீ கவலையே படாத. வந்துட்டான். பவானி, வா 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 வா. டேய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சாச்சா. நீங்க எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? இந்தாங்க, இத கொடுத்துங்க. நில்லுப்பா. ஏய், நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. பெரியவளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சோட்டு எங்க? அவ ஸ்கூல் போயிருக்கா. எனக்கு இன்னும் காலேஜ் ஓபன் பண்ணல. சரி, உள்ள வா. வா. பவானி, அப்பப்போ மும்பை செய்தியை பார்க்குறப்போ படிக்கிறப்போ உன் பேர் வருதான்னு பார்த்துக்குவேன். தமிழ்ல ஒரு பெரிய புலனாய்வு பத்திரிகையில மும்பை லோக்கல் பாடி எலெக்ஷனை பத்தி எழுதியிருந்தாங்க. அந்த பக்கம் பாந்திரா, இந்த பக்கம் தாராவி, ரெண்டுலேயுமே பாவில் ஆரம்பித்து நீயில் முடியும் 3 எழுத்து ரபடியின் செல்வாக்கு அதிகம்னு எழுதியிருந்தாங்க. நான் உன்னைத்தான்ப்பா நினைச்சுக்கிட்டேன். எலெக்ஷன் கூத்து பயங்கர காமெடியா போச்சு சாச்சா. அத அப்புறமா உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த பத்திரிக்கையில சொன்னது என்னமோ சரிதான் சாச்சா. அப்பா போனதுக்கு அப்புறம் நான் தலை எடுத்தேன். அவர் இருக்கிற வரைக்கும் ஜனத்துக்கு அப்பா மேல பயம் இல்லை, மரியாதை மட்டும் இருந்துச்சு. இப்ப காலம் மாறிடுச்சு சாச்சா. ஜனத்துக்கு நம்ம மேல பயமும் இருக்கணும், மரியாதையை வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கிறேன். வெறும் ஜனங்க மட்டும் இல்லை, போலீஸ்காரங்க, அதிகாரிங்க எல்லாரும் பவானிங்கிற பேரை கேட்டா
நடுங்குன்னு வாங்க. அந்த மாதிரி ஒரு சாம்ராட்ட எல்பி ஆச்சு. இந்த திடீர்னு வர்றேன்னு சொன்ன, நானும் வான்னு சொல்லிட்டேன். எதுக்கு வர்றேன்னு நீயும் சொல்லல, நானும் கேட்கல. இப்பவாவது சொல்றியா? எல்லா எலெக்ஷன் தான் காரணம் சாச்சா. இங்க ஏரியா எலெக்ஷன்ல ஜெயிச்சது நான் ஆதரிச்ச கட்சி. ஆனா ஆட்சி வந்திருக்கிறது எதிர்கட்சி.